வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்மங்கூழ் வந்து நைட்டே வந்து ஒரு அளவுக்கு கம்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா மிக்சியில் நம்ம நொய் மாதிரி அடிச்சுக்க போகிறோம். கம்பு க்ளீன் பண்ண ஒரு 2-3 டைம் நீங்கள் க்ளீன் பண்ணோம், அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெலாம் போகும். இப்போல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ண கம்பே கிடைக்குது. அது கிடைச்சதை நம்ம அதை வாங்கிக்கலாம். இல்லைன்னா கம்பை வந்து அதில் கல்லுலாம் இருக்கும், அதை பார்த்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மிக்சியில் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் நொய்யாக கம்பை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இது உல வச்சுக்கலாம். கூழ் காய்ச்சறதுக்கு நல்லா உல வச்சுக்கலாம். நல்லா உல கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை கெட்டி ஆகிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு கூழ் வந்து தண்ணி மாதிரி வராது. இந்த கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். அதே ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வயிற்றில் புண்ணுலாம் இருந்துச்சுன்னா அந்த கம்பு சாப்பிட்டிங்கன்னா வயிறு புண்ணுலாம் ஆறும். இன்னொன்று, இந்த கம்பு செஞ்சுட்டு நம்ம உடனே கூட சாப்பிட்லாம். கூழ் செஞ்சுட்டு உடனே சாப்பிட்லாம். நைட்டு வச்சுருந்து காலையிலையும் சாப்பிட்லாம். நல்லா கொதிச்சிச்சுன்னா நல்லா ரொம்ப பெருசில் வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மேலே பொங்கி வர மாதிரி வரும். அது ஒரு நல்லா தெரியும், நமக்கே நல்லா வெந்தது ஸ்மெல். நீங்களும் இந்த கம்மங்கூழ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.